இந்த வீடியோவில் பல்காக நம்ம எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக நான் ஃப்ரீ பிளக்கின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னோட கிளைண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கேட்டதுனால என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நான் ப்ரீமியம் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக ப்ரீமியம் பிளான் அப்கிரேட் பண்ணேங்கிறத இதில் சொல்லிடுறேன். என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இ-காமர்ஸ் சைட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் நம்ம ரீட்டைல் கஸ்டமர்ஸ் தான் டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பட் இவங்க ஹோல்சேல் கஸ்டமர்ஸே டார்கெட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிளக்கியில் என்ன இது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளக்கியில் எடிட் ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ப்ராடக்ட்டில் போய் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துட்ருப்போம் ஒவ்வொரு எடிட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஒரே பேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அங்கங்கே போக வேண்டியதில்லை. அண்ட் இதில் நான் எதுக்காக ப்ரீமியம் பிளான் போனேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக ரீட்டைல் கஸ்டமருக்குள்ள ரேட்டு, இது ஹோல்சேல் கஸ்டமருக்குள்ள ரேட்டு. அப்புறம் இந்த ஃபீச்சர் இமேஜை மாற்றுறது, ப்ராடக்ட் கேட்டகரியை மாற்றுறது எல்லாமே ப்ரீமியம் பிளானில் இருந்தது. சரி, இது ப்ரீமியம் பிளான் கிடையாது. சில திங்ஸ் கூட ப்ரீமியம் கேட்டகரியில் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த இதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்து ஃப்ரீ பிளான்லேருந்து ப்ரீமியம் பிளான் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்து. பட் இதில் நம்மளுக்கு ஓரளவுக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீலே கவர் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ராடக்ட்டை போய் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டில் போய் ஒன் பை ஒன்னாக நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டைம் நிறைய எடுக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த WP ஷீட் எடிட்டருங்கிற பிளக்கில் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைம் ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பெட்டர் தான் நம்ம மேனுவலாக பண்ணுறதை விட. மேனுவலாக மீன்ஸ் என்ன ஒன் பை ஒன்னாக பண்ணுறதை விட இப்படி நீங்கள் ஓவராலாக பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கும் உங்களுக்கு ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கேட்டதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ.